ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 19/3/2023 டிஎன்பிஎஸ்சி ஜெயிலர் தேர்வுக்கான எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அதில் 100 தமிழ் கேள்வியை கேட்டிருக்காங்க. அதில் 50 தமிழ் கேள்வியை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற 50 கேள்வியை பார்க்க போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வியை அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிவில் எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். 51வது கேள்வி, இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுன்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருவனந்தபுரம் நடுவண் நூலகமா, தேசிய நூலகம் கல்கத்தாவா, கன்னிமாரா நூலகமா, சரஸ்வதி மகால் நூலகமா? எது வரும்? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எனப்படுவது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அடுத்து 52வது கேள்வி, வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அடுத்ததாக புத்தகசாலைக்கு தான் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். சீர்காழி இரா அரங்கநாதனா, அறிஞர் அண்ணாவா, மு வரதராசனா, மறைமலை அடிகளா? யார் வருவாங்க? விடையை பார்க்கலாங்களா? அறிஞர் அண்ணா அவர் தான் சொல்லியிருப்பார். அடுத்து இங்கே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்க போகிறேன். என்ன அப்படின்னா, சீர்காழி இரா அரங்கநாதன் இவருடைய பிறந்த தினம் தேசிய நூலகர் தினமாக கொண்டாடப்படுது. தேசிய நூலகர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. எந்த டேட்டில் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. ஏன்னா இந்த கேள்வியை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். 53வது கேள்வி, சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார்? சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் யார்? ஆப்ஷனை பாருங்கள். ராமலிங்க அடிகளார், விவேகானந்தர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், குமரகுருபரர். யார் சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தார்? விடையை பார்க்கலாங்களா? ராமலிங்க அடிகளார் என்பது சரி. 54வது கேள்வி, மூலிகை நோய் அறிந்து பொருத்துக. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள், இடதுபுறம் சில மூலிகைகளை கொடுத்துருக்காங்க, வலதுபுறம் அது என்னென்ன நோயை குணப்படுத்தும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். பாருங்கள், ஆவாரம்பூ எதுக்கு உகந்தது, வாழைப்பூ எதுக்கு உகந்தது, வல்லாரை கீரை எதுக்கு உகந்தது, முடக்கத்தான் இலை எதுக்கு உகந்தது? பொறுத்துங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. ஆவாரம்பூ இது சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடியது. வாழைப்பூ வயிற்று புண்ணுக்கு மருந்தாக பயன்படுது. வல்லாரை நினைவாற்றலை அதிகப்படுத்த பயன்படும். முடக்கத்தான் இலை மூட்டு வலியை குணப்படுத்த பயன்படும். இதுதான் ஆன்சர். அடுத்து 55வது கேள்வி, பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யார்? யார் சொல்லியிருக்காங்க? பலப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரலில் தீக்குச்சியை பிடிச்சிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு குழந்தை தொழிலாளர் முறையை பற்றி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். மு மேத்தா, கலாப்பிரியா, அப்துல் ரஹ்மான், இரா மீனாட்சி. யார் வருவாங்க? விடையை பார்க்கலாங்களா? அப்துல் ரஹ்மான் என்பது சரி. 56வது கேள்வி, முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என்று பெயரிடப்பட்ட இடம் எது? எந்த இடத்துக்கு பந்தர்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அரேபியர் வணிகம் செய்த இடமா, கிரேக்கர் வணிகம் செய்த இடமா, ரோமானியர் வணிகம் செய்த இடமா, தமிழர்கள் வணிகம் செய்த இடமா? எந்த இடத்துக்கு பந்தர்னு பேர், எங்கே பேர் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். முசிறி துறைமுகம். சரி, விடையை பார்க்கலாங்களா? அரேபியர் வணிகம் செய்த இடம், இதுக்கு தான் பந்தர்னு பேர் வச்சுருக்காங்க. 57வது கேள்வி, பொறுத்துக. எப்படி பொறுத்த சொல்கிறாங்கன்னா பாருங்கள், இடது பக்கம் சில ஊர்களையும் வலது பக்கத்தில் அந்த ஊரில் இருக்கிற புகழ்பெற்ற சந்தையையும் கொடுத்துருக்காங்க. இது எங்கே இருக்கும்னா புதிய சமச்சீர் புத்தகத்தில் தான் எங்கேயோ இருக்குமே. மிகப்பெரிய சந்தையெல்லாம் பற்றி பேசியிருப்பாங்க. சரி, ஓகே, விடுங்க. தோவாளை, ஐயலூர், ஈரோடு, நாகப்பட்டினம். எதுக்கு எது வரும்? பொறுத்துங்க. சரி, விடையை பார்க்கலாங்களா?
விடை சி தான் கரெக்டு. தோவாளை அப்படிங்கிறது பூச்சந்தை, அய்யலூர் அப்படிங்கிறது ஆட்டுச்சந்தை, ஈரோடு அப்படிங்கிறது ஜவுளிச்சந்தை, நாகப்பட்டினம் அப்படிங்கிறது மீன் சந்தை. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 58வது கேள்வி. மூவாளூர் ராமாமிர்தம் அம்மையார் வாழ்ந்த காலம் எது? ரொம்ப டிஃபிகல்ட்டியான ஒரு கேள்விங்க. இவங்களை பற்றி நம்ம படிப்போம், ஆனால் இவங்க வாழ்ந்த காலத்தை நம்ம படிக்க மாட்டோம். ஆனால் எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். இனி வாழ்ந்த காலத்தையும் படிச்சுக்கணும் போல். இவர் வாழ்ந்த காலம் எதுன்னு கேட்குறாங்க. இதை சொல்கிறது ரொம்ப கஷ்டம்தான். சரி, விடையை பார்க்கலாங்களா? 1883 முதல் 1962 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. அடுத்து 59வது கேள்வி. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் யார்? சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் யார்? பாரதியாரா, பாரதிதாசனா, வண்ணதாசனா, காளிதாசனா? யார்? விடையை பார்க்கலாங்களா? பாரதியார் என்பது சரி. 60வது கேள்வி. தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? அதாவது நீக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. தமிழில் எகர உகர வரிசையில் முன்னாடி பார்த்திங்கன்னா வேறு விதமாக புள்ளியெல்லாம் வச்சு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. அதை நீக்கி சரிப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். பெரியார் அவர்களா, வீரமாமுனிவரா, கால்டுவெலா, ஜியு போப்பா? யார் வருவாங்க? சரி, விடையை பார்க்கலாங்களா? வீரமாமுனிவர் என்பது சரி. 61வது கேள்வி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி என கூறும் நூல் எது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி என்று கூறும் நூல் எது? ஆப்ஷனை பாருங்கள். புறநானூறா, புறப்பொருள் வெண்பா மாலையா, மதுரை கலம்பகமா, திருவாரூர் மும்மணி கோவையா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? புறப்பொருள் வெண்பா மாலை என்பது சரி. 62வது கேள்வி. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாலமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது? அதாவது 2வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தாலமிங்கிறவர். அவர் மல்லியர்பா அப்படிங்கிற ஒரு துறைமுகத்தை பற்றி சொல்கிறாரு. அந்த துறைமுகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். மாம்பாக்கமா, மயிலாப்பூரா, மாமல்லபுரமா, மாதவரமா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? விடை மயிலாப்பூர் என்பது சரி. இது ஸ்கூல் புக்கில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்கள் எங்கேயாவது படிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்கப்பா. மற்ற நண்பர்களுக்கும் உபயோகமாக இருக்கும். நான் இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, அடுத்து 63வது கேள்வி. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யார்? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் அப்படிங்கிற ஆய்வை பண்ணியிருக்காங்க. அதுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் கொடுத்துருக்காங்க. யாருக்கு கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். அறிஞர் அண்ணா, சட்டமேதை அம்பேத்கர், காயிதே மில்லத், ராம்ஜி சக்பால். யார் வருவாங்க? விடையை பார்க்கலாங்களா? சட்டமேதை அம்பேத்கர் என்பது சரி. 64வது கேள்வி. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யார்? மணக்கொடை வாங்கும் திருமணத்தில் நான் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். காயிதே மில்லத், தந்தை பெரியார், முத்துராமலிங்கர், காமராசர். யார்? விடையை பார்க்கலாங்களா? காயிதே மில்லத் என்பது சரி. 65வது கேள்வி. பொறுத்துக. இடதுபுறம் சில ஆசிரியர்களையும், வலதுபுறம் அவங்க எந்த நாட்டில் பிறந்தாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இது நம்ம கரெக்டாக பொருத்தணும். பாருங்கள். வீரமாமுனிவர், ஜியு போப், கால்டுவெல், சீகன் பால்கு இவங்கெல்லாம் எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதையும் படிக்கணும் போல் இருக்குது. சரி, விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் சரி. வீரமாமுனிவர் இத்தாலியில் பிறந்தார். ஜியு போப்பு இவர் இங்கிலாந்தில் பிறந்தார். கால்டுவெல் இவர் அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். சீகன் பால்கு ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர். இது ஆன்சர். அடுத்து 66வது கேள்வி. கொய்யாக்கனி என்னும் நூலை எழுதியவர் யார் என கண்டறிக. கொய்யாக்கனி அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். மு வரதராசனார், அறிஞர் அண்ணா, வாசுப மாணிக்கம், பெருஞ்சித்திரனார். யார் கொய்யாக்கனிங்கிற நூல் எழுதியிருக்காங்க?
விடையை பார்க்கலாங்களா? பெருஞ்சித்திரனார் என்பது சரி. அடுத்து 67வது கேள்வி. முதலில் 5ஆம் பிரயாத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் இப்படின்னு சொன்னவர் யாருன்னா உவேசா இப்படி சொல்லியிருக்காரு. இவர் சொன்னதில் மேற்கண்ட வரியில் இருக்கும் வித்யாபியாசம் என்பது என்ன? வித்யாபியாசம் என்பது என்ன? கல்வி தொடக்கமா, எழுத்து பயிற்சியா, கல்வி பயிற்சியா, மனன பயிற்சியா? அதாவது இங்கே டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும், மனப்பயிற்சியாக இருந்திருக்கும். சரிங்களா? சரி பாருங்கள், விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? வித்யாபியாசம் அப்படிங்கிறது கல்வி பயிற்சி என்பது சரி. 68வது கேள்வி. கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூற்று தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி அப்படிங்கிற நூல் புது வகையான ஆராய்ச்சி நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று இது. காரணம், சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கிச் செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். இதை படிக்கும்போதே புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கே டைம் அதிகமாகும் போல இருக்குது. சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்ற பகுதியை மையமாக வைத்து இயக்கிச் செல்வது, இதை வச்சு மூவ் பண்ணுற மாதிரி இந்த கொள்கையை அதில் சொல்லியிருக்காராமா. சரி பாருங்கள், 2ல் எது சரி? விடையை பார்க்கலாங்களா? 2ம் சரி என்பது சரியான பதில். 69வது கேள்வி. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார்? திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார்? ஆப்ஷனை பாருங்கள். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம், தாமோதரனார், பரிதிமார் கலைஞர், பண்டிதமணி. யார்? விடையை பார்க்கலாங்களா? பரிதிமார் கலைஞர் என்பது சரி. அடுத்து 70வது கேள்வி. சரியான விடையை மொழியுடன் பொருத்துக. அதாவது இடதுபுறம் சில மொழி வகைகளையும் வலதுபுறம் அதுக்கான சொற்களையும் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பொருத்தணும். இடதுபுறம் பாருங்கள், வட்டார மொழி, கிளை மொழி, எழுத்து மொழி, பேச்சு மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வலது பக்கத்தோடு எடுத்து கரெக்டாக பொருத்தணும். பொருத்துங்க. விடையை பார்க்கலாங்களா? டி தான் சரியான விடை. வட்டார மொழி என்பது இருக்குது அப்படிங்கிறது. கிளை மொழி என்பது கன்னடம், தெலுங்கு போன்றவை தமிழ்லேருந்து பிரிந்து போன கிளை மொழிகள். எழுத்து மொழி எங்கே அதிகமாக பயன்படுத்தப்படும்னா நாளேடுகளில் பயன்படுத்தப்படும். பேச்சு மொழி அதிகமான உணர்ச்சி கூறுகளை கொண்டு உணர்ச்சி மொழியாக இருக்கும். இதுதான் ஆன்சர். 71வது கேள்வி. தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பத்தை களைந்தவர் யார்? இந்த கேள்வியை முன்னதானே பார்த்தோம், திரும்ப ரிப்பீட்டாக வந்திருக்கு போல இருக்கே. சரி, ஆப்ஷனை பாருங்கள். ஆப்ஷனை பார்க்கவே தேவையில்ல, விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க. வீரமாமுனிவர் என்பது சரி. 72வது கேள்வி. மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பு பற்றியும் கூறும் நூல் எது? அதாவது மேடை காட்சி இருக்கு இல்லைங்களா, அந்த மேடை காட்சியில் அமைக்கப்படக்கூடிய திரைகள், அந்த திரைகளை பற்றியும் நாடக அரங்கத்துடைய அமைப்பு பற்றியும் கூறும் நூல் என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். யசோதர காவியம், குண்டலகேசி, சிலப்பதிகாரம், நாககுமார காவியம். எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? சிலப்பதிகாரம் என்பது சரி. 73வது கேள்வி. மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார்? மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷனை பாருங்கள். தேனரசன், நெல்லைசு முத்து, சே பிருந்தா, பாவண்ணன். மீசைக்கார பூனை. விடையை பார்க்கலாங்களா? பாவண்ணன் என்பது சரி. எங்கே இருக்கும்னா 10th இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து 74வது கேள்வி. மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை எது? அதாவது கேள்வியை நான் விளக்கமாக சொல்லணுன்னா, தமிழின் முதல் சிறுகதை அப்படின்னு ஒரு சிறுகதை சொல்கிறாங்க. அந்த சிறுகதை எந்த நூலில் இருக்குதுன்னா மங்கையர்க்கரசியின் காதல் அப்படிங்கிற ஒரு தொகுப்பில் இருக்குது. அந்த சிறுகதை என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, குளத்தங்கரை அரசமரம், கோவில் காளையும் உளவு மாடும், நட்சத்திர குழந்தை. எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? குளத்தங்கரை அரசமரம் என்பது சரி. 75வது கேள்வி. பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் தொடர்பான இலக்கணம் பற்றி கூறும் நூல் எது? பெருங்காப்பியம்னா என்ன, சிறுங்காப்பியம்னா என்ன அப்படிங்கிற இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது? ஆப்ஷனை பாருங்கள். தண்டி அலங்காரம், தொல்காப்பியம், நன்னூல், யாப்பெருங்கலம்.
எது வரும்? விடை பார்க்கலாங்களா? தண்டி அலங்காரம் என்பது சரி. 76வது கேள்வி, சரியான விடையை தெரிவு செய்க. சரியான விடையை நம்ம தேர்வு பண்ணணும். கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி பற்றிய சரியான செய்தியை தேர்ந்தெடு. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சரியானதை நம்ம சொல்லணும். முதல் ஆப்ஷன், தாமரை திரு விருது அதை பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர். அடுத்து 2வது பாருங்க, கலை ஞாயிறு நா. முத்துசாமி நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோளாக கொண்டவர். 3வது, நா. முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். இதில் எது சரின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 2 மற்றும் 3 சரி, 1 தவறு. இந்த 1 தவறானது. அடுத்து 77வது கேள்வி, இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எது? எந்த மாநிலத்தில் இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. இது எங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் 6ஆம் வகுப்பில் இருக்கும். இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எது? ஆப்ஷனை பாருங்கள். டெல்லி, மேற்கு வங்காளம், தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம். விடையை பார்க்கலாங்களா? விடை மேற்கு வங்காளம் என்பது சரி. சரி, மேற்கு வங்காளம்னு பார்த்துட்டோம். மேற்கு வங்காளத்தில் பர்டிகுலராக எந்த இடத்துல இருக்குது? இது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எத்தனை பேர் சரியான ஆன்சர் போடுறீங்கன்னு பார்க்கலாம். 78வது கேள்வி, நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை என்று பெண் உரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் யார்? இப்படி சொன்ன கவிஞர் யாருன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். மாலதி மைத்ரி, சுகிர்த ராணி, கந்தர்வன், இன்குலாப். யார் வருவாங்க? விடையை பார்க்கலாங்களா? கந்தர்வன் என்பது சரி. 79வது கேள்வி, தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் என்ன? முடியரசன் எழுதிய ஒரு காவியத்துக்கு தமிழக அரசுடைய பரிசு கிடச்சிருக்கு. அது என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். வீரகாவியம், காவியப்பாவை, பூங்கொடி, கொடிமுல்லை. எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? பூங்கொடி என்பது சரி. அடுத்து 80வது கேள்வி, நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. நான் இதை பாட்டாக பாடினேன்னா எனக்கு காப்பிரைட்டு ஸ்ட்ரைக் தான் வரும். அதனால் இதை நான் பாட்டாக பாட விரும்பலை. இது வந்து சிவாஜி கணேசன் பாடிய ஒரு பாட்டு. ஆக்சுவலாக அவர் பாடுற மாதிரி அந்த லிப்பு வந்திருக்கும். இந்த பாட்டை யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். மருதகாசி, உடுமலை நாராயணகவி, கண்ணதாசன், பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரம். யார் எழுதியிருப்பாங்க? விடையை பார்க்கலாங்களா? கண்ணதாசன் என்பது சரி. 81வது கேள்வி, எது உம்மை தொகை? எது உம்மை தொகைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். அண்ணன் தம்பி, மதுரை சென்றார், தேரும் பாகனும், மலர்கை. எது உம்மை தொகைன்னு கேட்குறாங்க. அப்படிங்கிறது மறைந்து வந்தால் அதுதான் உம்மை தொகை. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி என்பது சரி. அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனால் இங்கே மறைஞ்சு வந்திருக்கு. மறைஞ்சு வந்தால் அதை தொகைன்னு சொல்லுவாங்க. ஸோ மறைஞ்சு வந்ததால் இது உம்மை தொகை. 82வது கேள்வி, செல்வி செய்தால் என்பதன் பிறவினை என்ன? இதை பிறவினையாக மாற்றணும். செல்வி செய்தால் அப்படிங்கிறது தன்வினை, இதை பிறவினையாக மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? அவங்களே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செல்வி செய்வாள், செல்வி செய்வித்தாள், செல்வி செய்கிறாள், செல்வி செய்தாள். எப்படி வரும்? விடையை பார்க்கலாங்களா? செல்வி செய்வித்தாள் அப்படின்னு வரும். அடுத்து 83வது கேள்வி, பெயருக்கு ஏற்ற வினை மரபினை தேர்ந்தெடு. செய்யுள், செய்யுள் அப்படின்னு கொடுத்துட்டு இதை நம்ம ஃபில் பண்ணணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எழுதினான், செய்தான், புனைந்தான், இயற்றினான். எது வரும்? செய்யுள் எழுதினானா, செய்யுள் செய்தானா, செய்யுள் இயற்றினானா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? செய்யுள் இயற்றினான் என்பது சரி. 84வது கேள்வி, சரியான ஒன்றை இனம் காண்க. சரியான ஒன்றை நம்ம சொல்லணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல் ஆப்ஷன், அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். 2வது ஆப்ஷன், அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். 3வது, அவன் சிகப்பு ஷர்ட் அணிந்து கொண்டு ஆஃபீஸ் புறப்பட்டான். 4வது, அவன் சிகப்பு மேல் அங்கியை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். எது கரெக்டாக வரும்?
விடையை கண்டுபிடிச்சிங்களா? பார்க்கலாமா? விடை பி தான் சரி. சிவப்பு அப்படின்னு தான் வரணும், சிகப்பு கா வரக்கூடாது, வா தான் வரணும். அப்போ இதுதான் சரியானது. 85வது கேள்வி, பகுத்தறிவுத்துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்துரைத்தவர் யார்? இது எங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் 10th புத்தகத்தில் இருக்கும். பகுத்தறிவுத்துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் யார்? ஆப்ஷனை பாருங்கள். திருவிகாவா, பேரறிஞர் அண்ணாவா, நேருவா, ராஜாஜியா? விடையை பார்க்கலாங்களா? ஜவஹர்லால் நேரு என்பது சரி. 86வது கேள்வி, எவருடன் உறவு கலவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார்? யார் கூட உறவு கலக்கக்கூடாது, அவங்க கூட சேரக்கூடாது அப்படின்னு வள்ளலார் சொல்கிறாரு. விடையை பார்க்கலாங்களா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு கலவாமை வேண்டும் சொல்லியிருப்பார். 87வது கேள்வி, இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல்லி எழுதுக. எதிர்ச்சொல்ல சொல்லணும். இன்சொல்னா என்ன? இதுக்கான எதிர்ச்சொல்ல சொல்லணும். ஆப்ஷனை பாருங்கள். நல்ல சொல்லா, செஞ்சொல்லா, வன் சொல்லா, மென் சொல்லா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? வன் சொல் என்பது சரி. 88வது கேள்வி, நண்பற்றாராகி நயமில செய்வாருக்கும். இது திருக்குறளுடைய ஒரு வரி. இதில் வரக்கூடிய நயம் இல என்பதற்கு பொருத்தமான எதிர் சொல் என்ன? எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். எதிர் சொல்ல கேட்குறாங்க. நயம் இல்லை செய்தாருக்கும். நயம் இல்லைன்னா என்ன? அதுக்கான எதிர் சொல்ல கண்டுபிடிக்கணும். ஆப்ஷனை பாருங்கள். வஞ்சகமா, சூழ்ச்சியா, நன்மையா, பழித்தலா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? நன்மை என்பது சரி. அதாவது நயம் இல்லை, நயம் இல்லைன்னா தீமை, தீமைன்னு அர்த்தம். தீமைக்கு எதிர்ச்சொல் நன்மை. அடுத்து 89வது கேள்வி, அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அம்மானை ஒரு வகையான காய் விளையாட்டு, அம்மானை சுவையான ஓர் உரையாடல் விளையாட்டு, அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவர், அம்மானை பெண்கள் மட்டும் விளையாடுவதற்கு ஏற்றது. 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டீங்க. விடையை பார்க்கலாங்களா? இதில் தவறானது அப்படிங்கிறது 10 பேர் இணைந்தெல்லாம் அம்மானை விளையாட்டாக விளையாட மாட்டாங்க. ஓகே, 10 பேர் விளையாட மாட்டாங்கன்னு பார்த்துட்டோம். பட் எத்தனை பேர் விளையாடுவாங்க? இது உங்களுக்கான கேள்வி. ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு தான். இதுக்கான பதிலை மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. 90வது கேள்வி, கீழுள்ளவற்றில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்கவும். எது பொருந்தாத சொல்லோ அதை தேர்ந்தெடுக்கணும். பாருங்கள். செம்மை, பசுமை, கருமை, எளிமை. எது பொருந்தாதது? விடையை பார்க்கலாங்களா? எளிமை என்பது பொருந்தாதது. ஏன் பொருந்தலை அப்படின்னா மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட நிறத்தை குறிக்கிற மாதிரி இருக்குது. செம்மை அது ஒரு நிறம், பசுமை அது ஒரு நிறம், கருமை அது ஒரு நிறம், எளிமை என்பது நிறம் கிடையாது. ஸோ அதனால் இது பொருந்தலை. அடுத்து 91வது கேள்வி, ப்ரப்போசல் என்ற அலுவலக கலைச்சொலுக்குரிய தமிழாக்கம் கூறுக. ப்ரப்போசல் இதுக்கான தமிழாக்கத்தை கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். கருத்துருவா, மெய்யுருவா, கூர்ந்தறியா, கூர்ந்து உணரா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? கருத்துரு அப்படிங்கிறது சரி. 92வது கேள்வி, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது? இதை தமிழில் மொழிபெயர்த்து சொல்லணும். ஆப்ஷனை பாருங்கள். பாதாள கழிவா, புதை சாக்கடையா, பாதாள கழிவு நீர் வழியா, புதை கழிவா? எது வரும்? விடையை பார்க்கலாங்களா? புதை சாக்கடை என்பது சரி. 93வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடு. இந்த கரினா என்ன, இந்த கரினா என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள். இது ஒரு எளிமையான கேள்வி தான். ஸோ ரொம்ப டைம் எடுக்க தேவையில்லை. கரி என்பது யானையை குறிக்கும், இந்த கரி என்பது காய்கறியை குறிக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த தேர்வுலையும் கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. 94வது கேள்வி, பொருந்தாத இணையை கண்டறி. எது பொருந்தாததோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, வாசிக்கிறேன் பாருங்கள். கோலம்னா அழகு, கூலம்னா தானியம், குளவினா குழந்தை, கூரைனா புடவை. இதில் எது பொருந்தாத இணை? சொல்லுங்கள் பார்ப்போம். விடையை பார்க்கலாங்களா? கூலம் என்பது தானியம் கிடையாது. அதாவது இந்த லா வரக்கூடாது, தவறு. சரிங்களா? லா தவறாக வந்திருக்கு. அதனால் இது பொருந்தாததாக இருக்குது. அடுத்து 95வது கேள்வி. இதை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்.
நீங்கள் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, உங்கள் எல்லாருக்குமே நன்றி. வீடியோ பார்க்குற நீங்கள் வீடியோவுக்கு லைக் போட மறந்துடுறீங்க. இந்த வீடியோவுக்கு அப்படி பார்த்து மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம், நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோக்கு கீழேயே டிஸ்கிரிப்ஷன், ஃபஸ்ட்டு கமெண்ட்டு எல்லா இடத்துலையும் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் எல்லா வீடியோவையும் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. 95வது கேள்வியை பாருங்கள். தே என்பதன் பொருள் என்ன? தே என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷனை பாருங்கள். தேவாரமா, கடவுளா, தேங்காயா, தேனா? இது வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி. விடையை பார்க்கலாங்களா? தே என்பது கடவுளை குறிக்கும். 96வது கேள்வி. பூமி என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்க. எந்த ஓர் எழுத்து பூமி என்ற பொருளை தரும்? ஆப்ஷனை பாருங்கள். மூவா, வையா, சூவா, கூவா? விடையை பார்க்கலாங்களா? கூ என்பது கரெக்டு. 97வது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் உருவாக்கணும். கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள். இது நம்ம எடுத்து ஒரு நேரான சொல்லாக மாற்றணும். மாற்றுங்க. இது நான் வாசிக்க போகிறது கிடையாது, ஏன்னா வாசித்தா உங்களுக்கு படித்ததெல்லாம் மறந்து போயிடும். சரி, விடையை பார்க்கலாங்களா? இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்கிறது தான். விடை கல்வி இல்லாத பெண்கள், கலர் நிலம் போன்றவர்கள். இதுதான் ஆன்சர். 98வது கேள்வி. முறையான சொற்றொடரினை கண்டறிக. முறையான சொற்றொடரை கண்டுபிடிக்கணும். வீடியோவை பவுஸ் பண்ணி கூட நீங்கள் பார்த்துட்டு கூட சொல்லுங்கள். விடையை பார்க்கலாங்களா? விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் இரா இளங்கோமர்னார். இதுதான் ஆன்சர். 99வது கேள்வி. பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ் பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் யார்? யார் அங்கே போயிட்டு உரை நிகழ்த்தினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷனை பாருங்கள். ராபி சேதுப்பிள்ளை, தனிநாயகம், இங்கே வந்து நாகம்னு போட்டிருக்காங்க, டைப்பு தனிநாயகம்னு வந்திருக்கணும், சுந்தரனார், மாப்போ சிவஞானம். யார் வருவாங்க? விடையை பார்க்கலாங்களா? தனிநாயகம் அடிகளார் தான் அங்கே போய் உரை நிகழ்த்தியிருப்பார். 100வது கேள்வி, இறுதியான கேள்வி. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு. கடைசி கேள்வியில் கொண்டாந்து ட்விஸ்ட் வச்சுருக்காங்க பாருங்கள். சரியான அகரவரிசையை நம்ம சொல்லணும். பட் இது ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. விடையை பார்க்கலாங்களா? உழவு ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் ஏர் வரணும், அப்புறம் மண், மாடு. இதுதான் சரியான ஆன்சர். வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இன்னும் சில முக்கியமான வினாக்களை நம்ம பார்க்கலாம்.